நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அப்படின்னா ஒரு ஒன்றுக்கும் ஆகாத ஒரு மனுஷனை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனை, புழுதியை போல இருக்கிற ஒரு மனுஷனை, சிறியவனாய் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து குப்பையில இருந்து எடுத்து அவர்களை எங்க உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு முன்பாக உட்கார வைக்கிற அளவிற்கு என் தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பலர் ஒருவேளை நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம். உங்க குடும்பத்தில் நீங்க சின்னவங்களா இருக்கலாம். உங்க ஃபேமிலியில எல்லா ஃபேமிலியில பார்க்கலாம், உங்க ஃபேமிலி ரொம்ப சின்னதாய் எதுலையுமே ஆசீர்வதிக்கப்படாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புழுதியை போல ஒருவேளை இருக்கலாம். இந்த புழுதி அப்படின்றது எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒன்று தான் இந்த புழுதி. பொதுவாக ஒரு வீடு கூட்டுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான குப்பைகளை பிரிப்பாங்க. அப்படின்னா அந்த குப்பையில் எல்லாமே கெட்ட குப்பைன்னு சொல்ல முடியாது. நம்ம குப்பை தொட்டியில் கொண்டு போய் குப்பையை போடும்போது அந்த குப்பை தொட்டிக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுருப்பாங்க. எதுக்கு நின்றுட்டு இருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற பேப்பர்ஸை எடுப்பாங்க, அங்கே இருக்கிற நிறைய அட்டை துண்டுகளை எடுப்பாங்க, அங்கே இருக்கிற நிறைய சில பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் நமக்கு அது குப்பையை தான் தெரியுது, நமக்கு அது பிரயோஜனம் இல்லாததான் தெரியுது. ஆனா அங்க இருக்கிற ஒரு நபருக்கு அந்த பிளாஸ்டிக்ல ₹1 கிடைக்கும், அந்த பேப்பர்ல ஒரு 25 காசு கிடைக்கும். அது அந்த மனுஷனுக்கு பயன்படுகிறதுனால அந்த இடத்துல நின்று அந்த குப்பையை அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த குப்பையை நம்ம கூட்டும் போது இந்த மாதிரி கொற்ற குப்பையை எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும், இந்த கடைசியில வரும் பாருங்க அந்த தூசி, அப்படின்னா அடியில் கிடக்கும், அது காத்தடிச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அந்த தூசியை உலகத்திலே இருக்கிற யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை அந்த குப்பையில் இருக்கிற அந்த பேப்பரை பொறுக்கிற ஒரு மனுஷனிடத்துல இந்த மாதிரி தூசி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா, அந்த தூசியை என்ன வேணும்? ஸோ அந்த மனிதனால கூட பயன்படுத்த முடியாத ஒன்று தான் தூசி. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, புழுதியை போல இருக்கிற உங்க பிள்ளைய கர்த்தர் கையில எடுப்பார், உங்க குடும்பத்தை கர்த்தர் கையில எடுப்பார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த குடும்பத்தை கர்த்தர் கையில எடுப்பார். ஒருவேளை நீங்கள் புழுதியை போல உங்களை நினைக்கலாம், நான் யாருக்கும் பயனில்லைன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரமாய் உங்களை பிரபுக்களோட உட்கார வைக்க போகிறார். சிங்காசனத்துல ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ண போகிறார். இந்த நிலைமையை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் உங்களுக்கு மாற போகிறது. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுத்து உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள கர்த்தர் சிலரை புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். அவமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். வேண்டாத அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒருவரே கரத்திலே எடுத்து அவர் உபயோகமுள்ள பாத்திரமாய். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சார் அப்படின்னா, மண்ணினால ஆண்டவர் படைச்சார். அப்படின்னா இந்த மண்ணை ரொம்ப ஜலிச்சா அந்த மண் என்ன ஆகும் அப்படின்னா, அது புழுதியை போல ஆகும். ஆனா அந்த புழுதியை ஆண்டவர் கரத்திலே எடுத்து அவருடைய கரத்திலே மனிதனாக டிசைன் பண்ணி எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த தூசிய உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனிடத்துல கையில கொடுத்தாலும் இன்னொரு பொருளை அதுல அவன் ஆயத்தம் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய தேவன் நம்மை தங்கத்தை எடுத்து கத்த நம்மளை வரைஞ்சுக்கல்ல, இல்ல அப்படின்னா வெள்ளியை எடுத்து ஆண்டவர் நம்மளை வரைஞ்சுக்கல்ல, இல்ல இரும்பை எடுத்து ஆண்டவர் நம்மளை வரைஞ்சுக்கல்ல. ஆண்டவர் நம்மை வனைந்து கொள்வதற்கு, மனுஷனை உண்டாக்குறதற்கு சாதாரணமான புழுதிய கையில எடுத்து இவ்வளவு அழகா கத்தர் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. இத்தனை பார்ட்ஸை நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பண்ணின தேவனுக்கு உங்களை இந்த இடத்திலிருந்து, இந்த புழுதியிலிருந்து ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம்.
பிரதர், நீங்க தற்கொலை பண்ண வேண்டியது இல்லை. சிஸ்டர், நீங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் முடிஞ்சிட்டேன். நான் எல்லாம் ரொம்ப லீஸ்டா நான் போயிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க இருக்கிற எவ்வளவு மோசமான ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை கொண்டு வருவதற்கு கர்த்தரால முடியும். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி என்ன கர்த்தர் கொண்டு வருவார்? எப்படி இந்த இடத்திலிருந்து என்ன கொண்டு வர முடியும்? இல்ல, நான் செத்து போகனாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க மரிச்சு போனா அந்த பிரச்சனை முடிய போறதில்லை. நீ வாழ்ந்திருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து பலருக்கு சாட்சியாய் நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதோ வெகு சீக்கிரத்திலே எளிய குடும்பங்கள் ராஜாக்களாய் மாற போகிறார்கள். எளிய குடும்பங்களிலிருந்து பிரபுக்கள் எழும்ப போகிறார்கள். உங்க குடும்பத்தில் இருந்து ராஜாக்கள் எழும்ப போகிறார்கள். உங்க குடும்பங்களில் இருந்து சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய தலைவர்கள், தலைவிகள் உட்கார போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரத்திலே எழும்பி சிங்காசனத்தில் நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும், ஆமோதிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். Thank you ஜீசஸ். கர்த்தர் புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், இது யாருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா அன்னாளுடைய வார்த்தை. அப்படின்னா சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த ஒரு அன்னாளுடைய வார்த்தை. அன்னாளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றதை விட அன்னாளுடைய பாட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கு இந்த அன்னாளுடைய 3 விதமான பாடல்கள், அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டில் இருக்கிற ஒரு 3 வரிகளை குறித்து இன்னைக்கு உங்களோடு பிரசங்கம் பண்ண போறேன். இந்த அன்னாள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டு பாடுறாங்க. பொதுவாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு சாதகமா அமையும் போது நிறைய பாட்டு பாடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் செங்கடலை கடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த செங்கடலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள அறியாமலே ஒரு பாட்டு வருது. சந்தோஷப்பட்ட உடனே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்போ அந்த ஜனங்கள் அவங்க ஒரு பாட்டை எழுதி பாடி அந்த பாட்டுக்கு ராகம் போட்டு அப்படியே எல்லாரும் பாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாடல் எழுதுகிறது அப்படின்றது ஒரு பெரிய அபிஷேகம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு பாடல்களை ஆண்டவர் தருவார், நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். நீங்கள் அந்த பாடலை பர்சனலாக நீங்கள் பாடுவீங்க. அந்த பாடல்கள் நிறைய பேருடைய ஜெப பாடல்களாய் மாறும். நிறைய பேரை ஆண்டவருடைய பக்கமாய் இழுப்பதற்கு உங்களுடைய பாடல்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த பாடல்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது. உங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அவர்களை சுகப்படுத்த போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். வெகு சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு பாடல்களை தரப்போகிறார். அந்த பாடல்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. அப்போ நீங்க அதற்காக எழுத ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாட்டை கொடுக்கும் போது அந்த பாடல்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்க ராகம் போடுங்க, நீங்க வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களுடைய பர்சனலா நீங்க பாடுங்க. வெளியே போகும்போது நீங்க அந்த பாட்டை பாடுங்க. அந்த பாடல் அர்த்தம் உள்ளதா இருக்குமானால், அபிஷேகம் அதுல இருக்குமானால் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாய் மாறும். இந்த ஊழியத்துல பாடல் ஊழியம் என்கிறது ஒரு பெரிய ஊழியம்.
அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்தில் பலவிதமான ஊழியம் இருக்குது. எல்லா ஊழியத்திலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த பாடல் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை தடை செய்யவே வேண்டாம். அப்போ இந்த அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்த உடனே அவங்க ரொம்ப ஒரு பெரிய பாட்டை அவங்க எழுதுறாங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இவர்களுடைய பாட்டில் இருக்கிற முதல் அர்த்தத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, இல்லைன்னா அப்பொழுது அன்னாள் பாட்டு பாடி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்போ முதலாவதாக இந்த அன்னாளுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அத்தனை நாட்களும் அந்த இருதயம் துக்கமுகமா இருக்குது. வெளியிலே அவருடைய கணவனார் சொல்றாங்க, 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு பெரியவன் அல்லவா, உன்னை எதுல குறை வச்சேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேனே, நீ துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ அடித்து புசி, உனக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிருக்குது, ஏன் நீ துக்கப்படுற? உனக்கு முன்னாடி நல்ல துணிமணி இருக்குது, ஏன் நீ துக்கப்படுற? உனக்கு முன்னாடி அப்படியே உன்னை நேசிக்கிற ஒரு கணவனாகிய நான் இருக்கிறேன், நீ ஏன் துக்கப்படுற? ஆனா இத்தனை நாட்களும் இந்த அன்னாளுக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே என்ன பண்ண முடியலன்னா சந்தோஷத்தை கொடுக்கவே முடியல. வெளியே இருக்கிறவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குல்ல. ஆனா அன்னாளுடைய இருதயம் வருஷம் என்னமாகுதுன்னா அந்த இருதயம் துக்கமாகவே இருக்குது. அந்த இருதயத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. ஆனா இப்போ இந்த அன்னாள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, வார்த்தை மட்டும்தான் வந்திருக்குது. இந்த ஆலயத்திலிருந்து நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வர்றேன், ஆனா நான் ஒரு பாட்டு பாடுறேன், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்ய போறாரு. ஆண்டவர் இந்த பாடலின் மூலமாய் உங்களோட கர்த்தர் பேச போறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நீங்க நிறைய சந்தோஷப்பட்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஆகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்கு நல்ல கார ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி, எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா என்னமோ தெரியல, என்னுடைய இருதயத்திற்குள்ள மட்டும் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்க முடியல. என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையல. நீங்க அப்படியே மனசார சந்தோஷப்பட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து பல வருடங்களாயிருக்கலாம், பல மாதங்களாயிருக்கலாம், அந்த முழுமையான ஒரு சந்தோஷம் எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்பதான் பாஸ்டர் நான் இந்த பொருளை வாங்கினேன், ஆனா அந்த வாங்கும்போது சந்தோஷம் இருந்துருச்சு. என்ன, என் பிள்ளை குதிக்கிறா, என் பையன் அவ்வளோ சந்தோஷப்படுறான், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சி ஆகிறாங்க, ஆனா எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனா அது முழுமையா எனக்கு இல்லை. ஒரு நிமிஷம் தான் அது இருந்துச்சு. என் பிள்ளை நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம், வீடு வாங்கினது எனக்கு சந்தோஷம், ஆனா ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்து அன்னாளை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த அன்னாள் அந்த ஜெபத்திற்கு பிறகு அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பிள்ளை இன்னும் கிடைக்கல, அற்புதம் இன்னும் நடக்கல, கர்த்தர் என் தலையை உயர்த்த இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா என் உள்ளத்தை பார்த்தா எந்த துக்கமுமே இல்லை. என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் சிறைச்சாலையிலே சந்தோஷமா நான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன படுத்துறார் அப்படின்னா சந்தோஷப்படுத்துகிறார். நம்பர் 1 இன்னைக்கு செய்தி அன்னாளுடைய பாட்டு. ஸோ அன்னாளுடைய பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லைன், முதல் லைன் என்றால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாட்டில் என் இருதயத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மகிழ்ச்சியை தந்தார். நம்பர் 2, இரண்டாவது அன்னாளுக்கு இப்போ ஒரு அற்புதம் கிடைச்சிட்டு. என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, என் கொம்பு ஆமை கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது
அதே வசனத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அன்னாள், 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. மூணாவது, இவங்க அந்த பாட்டை எழுதும் போது ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. 2வது எழுதிருக்காங்க, 1வது அதிகாரத்துல நான் பெலனற்று இருந்தேன், 2வது அதிகாரத்துல என்ன பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெலனை எனக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே. 3வது இப்போ அந்த பாட்டினுடைய வரியை எழுதும் போது என்ன எழுதுறாங்கன்னா, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. நீங்க சீக்கிரமா இந்த 3வது லைனை நீங்க எழுதுவீங்க. இந்த 3வது லைனை ஆண்டவர் எழுத வைப்பாரு. இன்னைக்கு உங்க வாய் மூடப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு உங்க வாயை நீங்க கையினாலே பொத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. எப்படி உனக்கு நடந்துச்சுன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீ ஜெபிக்கிறவங்க தானே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய காரியம் நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல, சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாக இந்த வாயில்லாத பூச்சியை போல ஒரு பதிலும் சொல்ல முடியாம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஓடி ஒளியெல்லாம். திருமண வீட்டுக்கு போகும்போது அவங்கள மட்டும் சந்திக்க கூடாது. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது, பதில் சொல்ல முடியாது. ஐயோ இதை குறித்து கேட்டுருவாங்களோ, ஐயோ இதை குறித்து கேட்டுருவாங்களோ, என் பிள்ளைய குறித்து என் பையனை குறித்து கேட்டுருவாங்களோ, கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன். ஒரு அதிகாரத்திற்கு முன்னாடி ஏலி கேட்கிறாரு. என்ன கேட்கிற, அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஏலி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கிற. 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். நல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எதை திறக்க முடியல? சத்தமா சொல்லுங்க. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி வாயை திறக்க முடியல. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்படின்னா உதடு அசைது, உள்ளம் புலம்புது, இருதயம் புலம்புது. ஆனா இந்த வார்த்தையை எங்க சொல்ல முடியாதுன்னா, வாயை திறந்து வெளியில சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், லிட்டரலா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு உங்க வாயை திறந்து ஜெபிக்கிறதற்கு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு உரிமை இல்லை. உங்களால ஜெபிக்க கூட முடியல. ஜெபம் பண்ணும் போது கூட வாயை திறந்து ஜெபம் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சு ஜெபம் பண்றீங்க. ஏன்னா உங்க ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே சண்டை போடுவாங்க, உங்க ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே கேள்வி கேட்பாங்க. நீ ஜெபம் பண்றிய, இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றதெல்லாம் பத்தாதா, இப்ப நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்றிய. அதனால ஜெபிக்கிறதற்கு கூட விடுதலை இல்லை. இதே வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்தாங்கன்னா, இதே வாழ்க்கையை தான் அன்னாள் வாழ்ந்தா. ஐயோ, என் வாயை திறக்க முடியல. ஐயா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ஏலி ரொம்ப நேரமா இவ குடிச்சிருக்கான்ற அந்த காரியத்திற்கு அவன் ஏன் வந்தான் அப்படின்னா, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாளே, அவன் சத்தம் என் வாய் காதுல கேக்குதா? ஏன் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் என்ன? நான் எப்படிங்க ஆண்டவரை ஜெபம் பண்ண முடியும்? பெண்ணினாளுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என் கணவனாருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என்னை இப்படி திட்டுறாங்கன்னு ஜெபம் பண்ண முடியுமா? எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்களே, நான் வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியாது. ஆனா இப்போ அடுத்த அதிகாரத்துல கர்த்தர் அவளை நினைச்சதற்கு பிற்பாடு அவ ஒரு பாட்டு எழுதும் போது என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, என் வாய் கர்த்தருக்குள் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கும். வெகு சீக்கிரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் நடக்கும். இன்றைக்கு திறக்க முடியாமல், இன்றைக்கு வாய் திறக்க முடியாமல், ஆமேன், எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கரங்களை தட்டி ஆமேன், உங்களுக்காக கர்த்தர் உங்களை பேச வைப்பார். சிஸ்டர், கர்த்தர் உங்களை பேச வைப்பார்.
உங்க சொந்தத்துக்கு முன்னாடி பேச வைப்பார். உங்க குடும்பத்துல கர்த்தர் பேச வைப்பார். கர்த்தர் உங்களை மேடை போட்டு பேச வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு மைக் அரேஞ்ச் பண்ணி கர்த்தர் பேச வைப்பார். 10 பேருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பேச வைப்பார். சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் பேச வைப்பார். இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிற காலம், இன்னைக்கு நீங்க மௌனமா இருக்கிற காலம். ஆனா ஒரு காலம் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாக பேச வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க ஆமென், ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, உங்க பிள்ளைய குறித்து சாட்சி சொல்லுவீங்க, உன் மகளை குறித்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க, அந்த திருமணத்தை குறித்த சாட்சி சொல்லுவீங்க, அந்த குழந்தை பாக்கியத்தை குறித்த சாட்சியை சொல்லுவீங்க. ஆமென். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கின சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. என் பகைஞரின் மேல் என் வாய் என்னவா இருக்குது? நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல, பேசுறதுக்கு இருதயத்துக்குள்ள நிறைய இருக்குது. ஆனா வாயை திறந்து பேச முடியாது. ஏன்னா எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாப்பா வா, இப்ப என் வாய் என்ன பண்ணிருக்குது? நம்ம சண்டைக்கெல்லாம் இருக்க வேண்டாம், நம்ம சாட்சிக்கு இழுத்தா போதும். ஹலோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க சண்டைக்கு இழுக்க வேண்டாம். எதுக்கு இழுக்கணும்? சாட்சிக்கு. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பாடல் இந்த 2வது அதிகாரத்திலிருந்து ஃபுல்லா வாசிச்சிட்டீங்கன்னா அப்படியே அவங்க பாட்டு ஃபுல்லா பாட்டு தான் இருக்கு. இவங்க ஒரே ஒரு பிள்ளைய தான் கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப லேட் பண்ணாரு, காலதாமதம் பண்ணாரு. ஏன் ஆண்டவர் அந்த 10 வருஷம் டிலே பண்ணாருன்னா, உனக்கு கொடுக்க போறது சாதாரணமான குழந்தை இல்லை, உனக்கு கொடுக்க போறது ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை கொடுக்க போறேன். அதுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சார். சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெயிட் பண்ண வைப்பாரு, தாமதம் பண்ணுவாரு. உடனே நம்ம ரொம்ப சோர்ந்தெல்லாம் போயிடக்கூடாது. 10 வருஷம் பாய்ச்சா, வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டு போறாங்க, லேட் ஆயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒண்ணு ஏற்ற காலம். சாமுவேல் பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. ஏன்னா ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணணும். அதனால அந்த டைமுக்கு பிறந்தாதான் கரெக்டா அந்த ராஜா வருவாங்க, இவரும் கரெக்டா வளர்ந்துருவாரு, அந்த இடத்துல அபிஷேகம் பண்ண முடியும். அதான் ஒண்ணு ஆண்டவருடைய பெரிய திட்டம். இன்னொன்னு, கொடுக்க போற கிஃப்ட் ரொம்ப பெரிய கிஃப்ட், அது யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுத்து தான் அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. அதனால நான் நம்புறேன், சிலர் ஆண்டவர் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாரா? ஒண்ணு, ஏற்ற சமயத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிறாரு. என்னுடைய ஏற்ற சமயம் அவருடைய ஏற்ற சமயம் அல்ல, அவருடைய திட்டம் தான் ஏற்ற சமயம். அவருடைய ஏற்ற சமயம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு திருப்பு முனையா இருக்கும். அவருடைய ஏற்ற சமயம் என் வாழ்க்கையில என்னுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும். கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்துக்காக தான் தாமதம் பண்றாரு. நம்பர் 2, ஆண்டவர் உங்களுக்கு தாமதம் பண்றாருன்னா, நான் நம்புறேன் உங்க சொந்தக்காரங்களை விட பெஸ்டா உன்னை கொடுக்க போறாரு. உங்க கூட பிறந்தவங்களை விட பெஸ்டா உன்னை கர்த்தர் தர போறாரு. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோட பெஸ்டா உங்களிடத்திலிருந்து புறப்பட போகிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஆமென். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து ஆண்டவர் ஆமென் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிட்டே அப்படி எழுப்பி நிற்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்திலே சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை ஆமென் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்து. இல்ல, ஒரு அற்புதம் நடக்க போகுது. கர்த்தர் புழுதியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போறாரு. குப்பையிலிருந்து கர்த்தர் எடுக்க போறாரு. இந்த புழுதி உட்கார போகிற இடம் பிரபுக்களோட உட்கார போகுது. இந்த குப்பை உட்கார போகிற இடம் சிங்காசனத்தை சுதந்தரிக்க போகிறது. இந்த புழுதி பிரபுக்கள் மத்தியில உட்கார போகுது. ஆமென். இந்த குப்பை சிங்காசனத்துல உட்கார போகுது.